மழை நீரின் ஒவ்வொரு துளியையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மழை நீரை பிடி என்ற அரசின் செயல்பாட்டை மக்கள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். பிரதமர் மோடிக்கு செசல்ஸ் நாட்டின் மிக உயரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் விருது. விக்டோரியா நகர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் செசல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி. இந்தியா செசல்ஸ் இடையே பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி செசல்ஸ் அதிபர் பேட்ரிக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா செசல்ஸ் நாடுகள் இடையிலான தொழில்துறை மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியேற்போம். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம். சென்னை பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆர்வமுடன் சொட்டு மருந்து போட்டுக்கொண்ட தாய்மார்கள். காரைக்கால் பகுதியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன். அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக நிர்வாகிகள் தவேகாவுக்கு ஆதரவு என்ற வைகோவின் நிலைப்பாட்டை கண்டித்து சிவகங்கை, திருவள்ளூர், விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஏராளமான மதிமுகவினர் திமுகவில் இணைந்தனர். சென்னை மதுரவாயலில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழா. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 5000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தமிழ்நாட்டை தற்போது ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது, நமது தயவில்தான் ஆட்சி நடக்கிறது என மு.க. ஸ்டாலின் பேச்சு. எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறைகேடு புகார்கள் தொடர்பாக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மறைந்த இயக்குநர் பாக்யராஜ் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை. 24 காவலர்கள் 3 முறை 72 குண்டுகளை வானத்தை நோக்கி சுட்டு இறுதி மரியாதை செலுத்தினர். மறைந்த இயக்குநர் பாக்யராஜ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் இறுதி அஞ்சலி. திரைக்கதை மன்னனுக்கு கனத்த இதயத்துடன் இறுதி மரியாதை. சட்டமன்றமா, சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் தவேக அரசு கைது செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை பிரதமராக்க தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே இலக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள எம்பி மாணிக்கம் தாகூர் வீடியோ வெளியீடு. இயற்கை வளங்களை கொள்ளையடித்தோருக்கு தவேக ஆட்சியில் மன்னிப்பே கிடையாது. கிரானைட் வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த மூர்த்தி நாயக்கன்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ரசாயன பொருட்கள் ஏற்பட்ட வேதியியல் மாற்றம் காரணமாக நிகழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதம்.
LGBTQIA சமூகத்தின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தி 18வது விழிப்புணர்வு அணிவகுப்பு. தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தோர் ஆகியோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும். பேரணி ஒருங்கிணைப்பாளர் ஜெயா கோரிக்கை. திருச்சி துறையூர் அருகே சிக்கதம்பூரில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 5 கிலோ எடையிலான பெரிய மீன்கள் வரை சிக்கியதால் பொதுமக்கள் உற்சாகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மாரச்சந்திரம் ஏரியில் காட்டு யானைகள் ஆழத்திற்கு சென்று குளியல் போட்டு உற்சாகம். ஏரிக்குள் ஒன்றுடன் ஒன்று மோதியபடி விளையாடிய காட்சியை கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள். குமரியின் முக்கிய சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்த மக்கள் அருவியில் குளியலிட்டு உற்சாகம். விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். அமைச்சர் GNS ராஜசேகரன் குடும்பத்தினருடன் பங்கேற்று சாமி தரிசனம். புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் கோலாகலம். அரோகரா பக்தி முழக்கம் விண் அதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காணவில்லை என டெல்லியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. ராகுல் காந்தி இன்னும் விடுமுறை மனநிலையில் இருந்து மீளவில்லை என குறிப்பிட்டு போஸ்டர். இத்தாலியின் புகழ்பெற்ற வெஸ்பா ஸ்கூட்டர் அறிமுகமாகி 80 ஆண்டுகள் நிறைவு. ரோமில் நடைபெற்ற சிறப்பு கண்காட்சி, ஸ்கூட்டர்களின் அணிவகுப்பு. கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ள ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பீரங்கிகள் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். மக்களின் போராட்டங்களை கலைக்க மட்டுமல்ல, அவர்களின் மனங்களை குளிர்விக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்கை மழையில் உற்சாக குளியலிட்ட மக்கள். சீனா மற்றும் ரஷ்ய விமானப்படைகள் இணைந்து 11வது கூட்டு வியூக வான்ரோந்து பயிற்சி. வான் பாதுகாப்பு பயிற்சியில் ஈடுபட்ட காட்சி வைரல். பாரிஸின் முக்கிய பகுதிகளில் விடிய விடிய இடியுடன் கொட்டி தீர்த்த கனமழை. உலக அதிசயங்கள் ஒன்றான ஈஃபில் டவர் மீது மின்னல் தாக்கும் காட்சி இணையத்தில் வைரல். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக படகு போட்டியின் இலகுரக பிரிவில் தங்கம் வென்ற இந்திய ராணுவ வீரர்கள். இரட்டையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் லக்ஷ்ய் மற்றும் உஜ்வால் குமார் சிங் இணை வரலாற்று சாதனை.
நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கு பிறகு சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அறிவிப்பு. 35 வயதான பென் ஸ்டோக்ஸின் ஓய்வு முடிவை உறுதி செய்தது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம்.